வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிந்த குரூப் 2A மெயின்ஸ் கேட்கப்பட்ட ஒரு சம பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 102வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு 366 பக்கம் கொண்ட இந்த புத்தகம் இதை எண்ணுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மொத்த இலக்கங்கள் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, 366. அப்போ இதில் 3 இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? இதை வந்து 2 மெத்தடில் நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தடு முதல் இலக்கம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இப்படியே போச்சுன்னா 9 வரைக்கும் வரும். இதில் மொத்தம் எண்ணினோம்னா நம்ம எண்ணி பார்த்தோம்னா மொத்தம் 9 இலக்கங்கள் இருக்கும். இன்ட்டு இது ஒரு இலக்கம், அப்போது மொத்தம் எவ்வளோ வரும்? 9. சரியா? இப்போ ஈர் இலக்கங்கள் எத்தனை அப்படின்னா 9க்கு அப்புறம் 10, 11, 12 இப்படியே போனால் ஈர் இலக்கங்கள் 99 முடியும். இதையெல்லாம் நம்ம எண்ணணும் அப்படின்னா மொத்தம் 90 வரும். இன்ட்டு இது ஈர் இலக்கங்கள், அப்போது 2 = 180. இப்போ 3 இலக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100, 101, 102 இப்படியே போச்சுன்னா 366 வரைக்கும் முடியும். இதெல்லாம் நம்ம எண்ணணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 267 இருக்கும். இது 3 இலக்கங்கள். 3 இதை பெருக்கணும் அப்படின்னா 801 ரொம்ப வர. சரியா? 801. இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 9 1 10க்கு 0 மிச்சம் 1 9 இவன் 10க்கு 0 1 9 8 + 1 9 990. இது அதில் பி ஆன்சர் இருக்கும். இதுதான் சரியான விடை. இது ஒரு மெத்தட். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுலேயும் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி தான் நம்ம இந்த 9 90 227 கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஷார்ட்டாக ஃபார்முலா படி வேறு என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோ, ஷார்ட் மெத்தட் இருக்குங்க. நம்ம எண்ணியல், நம்ம கூட்டுத்தொடர் வரிசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர். இங்கேருந்து 1 கூடுது, இங்கே 1 இதில் 1 கூடிக்கிட்டே போகுது. அப்போது இது என்ன வரிசை இருக்குன்னா கூட்டுத்தொடர் வரிசை அதில் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ டேரெக்டாக இது 9ன்னு இருக்குது. இது எத்தனாவது உறுப்பு, இதில் இது எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், T(n) = L - A/T + 1. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த T(n) அப்படிங்கிறது தான் இது எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஓர் இலக்கத்தை பாருங்கள். L அப்படிங்கிறது கடைசியில் உள்ளது, இந்த A அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் உள்ளது, இந்த Dங்கிறது இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான். இப்போ பாருங்கள், ஓர் இலக்கம் இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா Lங்கிறது இந்த ஃபஸ்ட்டு சம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா L அப்படிங்கிறது 9, A அப்படிங்கிறது -1/D. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 1 தான். அப்போ 1 + 1 இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் அவுட் பண்ணிங்கன்னா 8 + 1 9/1 9 பாருங்கள், 8 + 1/1 = 9. ஓகேவா? ரெண்டாவது இதே தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ L 99 - A 10 / 1 + 1 = இங்கே எவ்வளோ இருக்குது? 89 வந்துருமா? அப்போ 89 + 1 கீழே ஒன்று தான் வேல்யூ இருந்தாலும் ஒன்று தானே. அப்போ இங்கே எவ்வளோ? 90. இப்போ தேர்ட் ஒன் இங்கே எவ்வளோ இருக்குது? 366 - 100. ஏ வந்து எவ்வளோ இருக்குது? 100 / 1 + 1 = இங்கே எவ்வளோ வரும்? 266/1 + 1. இந்த /1 போட்டால் ஒன்று தான், போராட்டம் ஒன்று தான். அப்போ இங்கே 266 + 1 = 267. சரியா? இப்போது இது வந்து ஓர் இலக்கங்கிறதுனால × 1, இது ஈர் இலக்கங்கிறதுனால × 2, இது 3 இலக்கங்கிறதுனால × 3. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 9, இது 180, இது ஒரு 801, டோட்டல் 990. இது ஒரு மெத்தட். சரியா? தேங்க்யூ.